வணக்கம் மர்களே, நான் உங்க சுபிஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial பத்தி பார்க்க போறோம்னா attribute selector பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க attribute selectorனா என்னன்னு பார்ப்போம். இப்போ attribute selectorனா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு HTML எலிமெண்ட் ஸ்டைலிங் பண்றதுக்கு எலிமெண்ட் நேம் கொடுத்தோ, ஐடி நேம் கொடுத்தோ, கிளாஸ் நேம் கொடுத்தோ, சோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணிருப்போங்களா. இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நிறைய attributes வந்து கொடுத்து எழுதுவோங்களா. சோ attributeனா ஆல்ரெடி HTML டுட்டோரியல்ல சொல்லிருப்போம். ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு தான் attribute வந்து நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது பார்த்தோம்னா ஒரு பேரா கொடுத்து எழுதிக்கிறேங்க. இந்த P எலிமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். தென் டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த P எலிமெண்ட்ல ஸ்பெசிஃபிக் attribute மட்டும் செலக்ட் பண்ணி அந்த attributeோட வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து attribute selector வந்து சொல்லுவோம். ஸோ எப்படி ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம்னா, இங்க வந்து இந்த நிறைய சின்டாக்ஸ்லாம் வந்து கொடுத்து எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கணும். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து attribute வந்து கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு 7 விதமா நம்ம attribute selector யூஸ் பண்ணி ஒரு HTML எலிமெண்ட்டை ஸ்டைலிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா இந்த 7 டைப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் பாடி டேக்ல வந்து H1 டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. தென் அப்ரிவேஷன் டேக் கொடுத்து எழுதிக்கிறேன். அதில் வந்து டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். தென் பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறேன். டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி அப்ரிவேஷன் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். அதில் டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். தென் கடைசியாக வந்து ஒரு P டேக் மட்டும் கொடுத்து எழுதிக்கிறேங்க. attributeல எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலிமெண்ட் வந்து Pன்னு கொடுக்குறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து attribute வந்து டைட்டில்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, P எலிமெண்ட்ல டைட்டில்ன்ற attribute இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே index.html ஃபைலை பார்த்தோம்னா அப்ரிவேஷன் டேக்ல டைட்டில்ன்ற attribute வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா P எலிமெண்ட்டுக்கு டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா P எலிமெண்ட்ல டைட்டில்ன்ற attribute இருக்கிறதுனால. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் டேக்ல டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறோம். இதுக்குமே ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. இந்த நெக்ஸ்ட் கடைசியா பார்த்தோம்னா P எலிமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறோம். இதுக்கும் வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா டைட்டில்ன்ற attribute இல்லாதனால நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, அந்த P எலிமெண்ட்ல டைட்டில்ன்ற attribute இருந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் கலர் வந்து ரெட் கலர்ல அப்ளை ஆயிருக்குது. கடைசியா கொடுத்த P எலிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகல. ஏன்னா டைட்டில்ன்ற attribute இல்லாதனால. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 3 பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. attribute வந்து லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்கிறேன். கிளாஸ்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலிமெண்ட் வந்து Pன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து attribute வந்து லாங்குவேஜ்னு கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ வந்து கொடுக்குறேங்க. ஸோ வேல்யூ எப்பவுமே டபுள் கொட்டேஷனை தான் வந்து கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து EN கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அக்வான்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, P எலிமெண்ட்ல லாங்குவேஜ்ன்ற attribute இருந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் attributeோட வேல்யூ வந்து EN எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு தான் இங்க வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்க HTML ஃபைல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேரா லாங்குவேஜ் attribute வந்து இருக்குது. அதுக்கு வேல்யூ வந்து EN வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். இந்த நெக்ஸ்ட் செகண்ட் பேராக்கு பார்த்தோம்னா லாங்குவேஜ் attributeக்கு வேல்யூ வந்து EN-US வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாதுங்க. இந்த நெக்ஸ்ட் தேர்ட் பேராக்கு பார்த்தோம்னா லாங்குவேஜ் attributeக்கு வேல்யூ வந்து ESன்னு வந்து இருக்குது. இதுக்குமே ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. ஸோ எக்ஸாக்டா வேல்யூ மேட்ச் ஆனா மட்டும்தான் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வா கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ இங்க தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 3 அப்ரிவேஷன் டேக் கொடுத்து எழுதிக்கிறாங்க. அதில் வந்து டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலிமெண்ட் வந்து ABBRன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து attribute வந்து டைட்டில்னு கொடுக்குறேன். தென் டில்ட் சிம்பிள் வந்து கொடுக்குறேங்க. தென் ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். வேல்யூ வந்து CSSன்னு கொடுக்குறேன் ஸ்மால் லெட்டர்ல. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்க டில்ட் சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால இது எப்படி ஒர்க் ஆகும்னா, வேர்டு வந்து ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேட்டர் லிஸ்டடா இருந்தா மட்டும்தான் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். அதாவது இந்த CSS வேர்டுக்கு முன்னாடி ஒயிட் ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தாங்க ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். இங்க HTML ஃபைல பார்த்தோம்னா அப்ரிவேஷன் டேக்ல டைட்டில்ன்ற attribute வந்து கொடுத்துக்கிறோம். வேல்யூ வந்து csstutorial வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா C வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. தென் செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா டைட்டில் attributeக்கு வேல்யூ வந்து attribute selectors in CSS வந்து கொடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. ஏன்னா அந்த CSS வேர்டுக்கு முன்னாடி ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. ஸோ ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்மால் லெட்டர்ல CSSன்ற வேர்டு வந்து இருக்குது.
அதனால இதுக்கு வந்து ஸ்டைலிங் அப்ளை ஆகும். தென் அதே மாதிரி தேர்டுக்கு வந்து பார்த்தோம்னா டைட்டில் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறோம். வேல்யூ வந்து லெசன்ஸ் அண்ட் சிஎஸ்எஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இங்க வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து இல்ல பாருங்க. இன்வேர்டுக்கும் சிஎஸ்எஸ் வேர்டுக்கும் இடையில ஒயிட் ஸ்பேஸ் இல்லாதனால இதுக்குமே வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க அந்த செகண்ட் அப்ரிவேஷனுக்கு மட்டும் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க. ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேட்டட் லிஸ்டடா இருந்தனால. ஸோ இப்படிதான் வந்து டில்டு சிம்பிள் கொடுத்தோம்னா ஒர்க் வந்து ஆகும். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்க ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 3 ஆங்கர் டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. அதுல வந்து HRF அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலமெண்ட் வந்து ஏன்னு கொடுக்குறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அட்ரிபியூட் வந்து HRFன்னு கொடுக்குறேன். தென் கேரட் சிம்பிள் கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ வந்து டபுள் கொட்டேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். HTTPsன்னு கொடுக்குறேன். தென் கலிபிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ப்ரௌன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கேரட் சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த ஆங்கர் டேக்ல HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து ஸ்டார்டிங்ல HTTPsன்னு வேர்ட்ல ஸ்டார்டிங் ஆயிருந்துச்சுன்னா அந்த லிங்க்ஸ்க்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்க index.html ஃபைல பார்த்தோம்னா ஆங்கர் டேக்ல HRF அட்ரிபியூட் வந்து இருக்குது. வேல்யூ வந்து HTTPsன்னு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து வெப்சைட்னு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. தென் தேர்டுக்கு வந்து பார்த்தோம்னா HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து HTTPsன்னு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இதுக்குமே வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லிங்க்குக்கும் தேர்ட் லிங்க்குக்கு மட்டும் கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து கேரட் சிம்பிள் வந்து ஒர்க் ஆகும். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கேயுமே வந்து நான் ஒரு 3 ஆங்கர் டேக் வந்து கொடுத்து எழுதிக்கிறேங்க. அட்ரிபியூட் வந்து HRFன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலமெண்ட் வந்து ஏன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அட்ரிபியூட் வந்து HRFன்னு கொடுக்குறேன். டாலர் சிம்பிள் வந்து கொடுக்குறாங்க. தென் ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ வந்து டபுள் கொட்டேஷன்ல வந்து கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து இன்னுன்னு கொடுக்குறேன். தென் கலிபிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஆரஞ்சு ரெட்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்க டாலர் சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து கடைசியா வந்து இன்ல வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த லிங்க்குக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. ஸோ அதாவது இங்க index.html ஃபைல்ல எக்ஸாம்பிள் 5 வந்து பாருங்க. ஆங்கர் டேக்ல HRF அட்ரிபியூட் வந்து இருக்குது. அதுக்கு வேல்யூ வந்து கடைசியா வந்து இன்ல வந்து முடியுது பாருங்க. சோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். தென் செகண்ட் ஆங்கர் டேக் வந்து பார்த்தோம்னா COM ல வந்து முடியுது. சோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. தென் தேர்ட் ஆங்கர் டேக் வந்து பார்த்தோம்னா HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து COM ல வந்து முடியுது. சோ இதுக்குமே ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் மட்டும் கலர் வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. இப்படிதான் வந்து டாலர் சிம்பிள் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். ஸோ கேரட் சிம்பிளுக்கும் டாலர் சிம்பிளுக்கும் கொஞ்சம் தான் வந்து வித்தியாசம். நம்ம கேரட் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தோம்னா வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேர்டு வந்து சேமா இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். டாலர் சிம்பிள் கொடுத்துருந்தோம்னா வேல்யூல வந்து கடைசி வேர்டு வந்து மேட்ச் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். சேம் எக்ஸாம்பிள் வேற டைப் வந்து பார்ப்போம். டாலர் சிம்பிளுக்கு பதிலா ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுக்குறாங்க. தென் வேல்யூ வந்து ஆம்பிள்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்க ஸ்டார் சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து ஆம்பிள்ன்ற வேர்டு வந்து இருந்துச்சுன்னா அந்த லிங்க்குக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். HTML ஃபைல பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஆங்கர் டேக்கு HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து பார்த்தோம்னா www.government.in வந்து இருக்குது. ஸோ அந்த ஆம்பிள்ன்ற வேர்டு இல்லாதனால இதுக்கு ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. தென் செகண்ட் ஆங்கர் டேக் வந்து பார்த்தோம்னா HRF அட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து www.example.com வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. ஏன்னா ஆம்பிள்ன்ற வேர்டு வந்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். தென் தேர்ட் ஆங்கர் டேக்ல வந்து பார்த்தோம்னா HRF அட்ரிபியூட் வந்து இருக்குது. வேல்யூ வந்து www.org.com தான் இருக்குது. அந்த ஆம்பிள்ன்ற வேர்டு வந்து ஃபைண்ட் ஆகாதனால இதுக்கு ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாதுங்க. ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க செகண்ட் லிங்க்குக்கு மட்டும் ஆரஞ்சு ரெட் கலர்ல வந்து அப்ளை ஆயிருக்கு கலர் வந்து. இப்படிதான் வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். வேல்யூல அந்த வேர்டு வந்து ஃபைண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்க 6th எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 3 பேராட்டா கொடுத்து எழுதிக்கிறேங்க. லாங்குவேஜ் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். எலமெண்ட் வந்து பேன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அட்ரிபியூட் வந்து லாங்குவேஜ்னு கொடுக்குறேன். தென் பார் சிம்பிள் வந்து கொடுக்குறேங்க. ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கொட்டேஷன்ல வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். FRன்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறேன், கிரீன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்க பார் சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தனால இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம இங்க FRன்னு கொடுத்துக்கிறோம். FR வேர்டுக்கு அப்புறம் ஹைஃபன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். இங்க index.html ஃபைல பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் பேராக்கு வந்து லாங்குவேஜ் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறோம். வேல்யூ வந்து எஃப்ஆர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. தென் எஃப்ஆருக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். தென் செகண்ட் பேராக்கு பார்த்தோம்னா லாங்குவேஜ் அட்ரிபியூட் வந்து இருக்குது. வேல்யூ வந்து ZHன்னு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. தென் தேர்ட் பேராக்கு வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் அட்ரிபியூட்டுக்கு வேல்யூ வந்து EN வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் வந்து இருக்குது. இதுக்குமே ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி நம்ம பார் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா வேர்டுக்கு அப்புறம் ஹைஃபன் இருந்தா ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். தென் மோஸ்டா வந்து நம்ம லாங்குவேஜ் அட்ரிபியூட்டுக்கு தான் வந்து இந்த பார் சிம்பிள் கொடுத்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேராக்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆயிருக்குது. பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கலர்ல. இப்படி தாங்க வந்து பார் சிம்பிள் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் CSS அட்ரிபியூட் செலக்டர்னா என்னன்னு பார்த்தோம். அட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணி 7 விதமா எப்படி ஸ்டைலிங் பண்றதை பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி நண்பர்களே.